இன்னைக்கு பார்த்து அவனையும் காணல மீன் வாங்க. ஐயே, மீன் வாங்கினதெல்லாம் நட்டமாகி போயிடும் போல. அண்ணா ஒருத்த வாரான் மீன் வாங்க. பார்த்தா மீன் வாங்க தெரியாத பையனை போல இருக்கான். இவனை எப்படியாவது இங்கே கூப்பிட்டு மீனை வாங்க வச்சிடுவோம். பிள்ளை இங்கே வா பிள்ளை. என்ன பாட்டி, மீன் வாங்க தான் வந்தோம். நீங்கள் என்ன மீன் வச்சுருக்கீங்க? ஒரு மாதிரி இதெல்லாம் போகுது. என்னது ஈச்சியெல்லாம் அரிச்ச மாதிரி இருக்கு. நல்ல மீன் தானா? வா, என்ன சொல்லுத நீ? இது இப்போ நான் துடிச்சு வாங்கிட்டு வந்த மீன். கடல்ல இருந்து இப்போ தான் எடுத்துட்டு வந்த மீன். நீ மீனை பார்த்து இப்படி சொல்லுதே பிள்ளை. கடல்லேருந்து எப்படின்னா இந்த மாதிரி சாரி கொடுத்துட்டு நீங்கள் உடனே சாடி எடுத்துருப்பீங்களோ? நீங்கள் போய் சொல்லு, ஒரு கணக்கு என்னம்மா பாட்டி? பிள்ளை என்ன சொல்லுத நீ? இப்போ நான் கச்சா வலையில் பிடிச்சின்னு வந்த மீன் பிள்ளை இது. நீ இப்படியெல்லாம் சொல்லுத? அப்போ சாரியோட போகாம வேற எப்படி போவா மீன் எடுக்க? பிள்ளை நீ இப்படி பேசுனா எப்படி? பாட்டி, நமக்கு காசு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, புரியுதுங்களா? நான் இந்த கடப்புற சைடு கிடையாது, எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு மீனை பற்றி தெரியும், எனக்கு மீனை பற்றி தெரியாது நீங்கள் நினைக்கிங்க. எனக்கு எல்லா மீனையும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். சரியா? நான் விஷயம் அறிஞ்ச ஆள் தான். சரியா? நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நான் இப்போ மீனை பார்ப்பேன், பார்த்துட்டு வாங்குவேன். சரியா? எனக்கு காசு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பாட்டி. சரி வாங்கு மோனா மீனை. இந்த பையனை பார்த்து ஏமாற்ற முடியாது போல. பாட்டி, உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரிங்களா? நீங்கள் மீனை காணிங்க, முதல்ல மீனை பார்த்துட்டு. பிள்ளை பாரு பிள்ளை பாரு, எல்லாம் நல்ல மீன் பாரு பிள்ளை. நெத்திலி இருக்கு, சாலை இருக்கு, சூறை இருக்கு, வெளை மீன் இருக்கு. உன என்ன வேணும் பிள்ளை? எடு பிள்ளை, எல்லாம் துடிச்சு இருக்கு. எடு மோனா. கிளவி நம்மள்ட்ட மீனை சொல்லு. கிளவி பார்த்த மீன்காரி மாதிரியா இருக்கா? ஏதோ டான்ஸு கிளப்புக்கு ஆட போகிற மாதிரி இருக்கா? சரி பார்ப்போம், கொண்டைகளை பாருங்க. சரி பார்ப்போம், நீங்கள் காமிங்க பாட்டி, பார்ப்போம். நீ என்ன நினச்ச பிள்ளை? எதோ நினச்சத போல இருக்கு. என்னத்தையும் நினச்சின மீனை காட்ட சொல்லுது என்ன? சொல்லு மோனா. அது ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் காமிங்க. சரி பாட்டி, மீன்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் பெரிய பெரிய மீன், நல்ல மீன் தான்ப்பா, நல்லா தான் இருக்கு மீன். சரி, 15 ரூபாய்க்கு ஏதாவது மீன் இருந்தால் தருவீங்களா? இல்லை 15 ரூபாய்க்கா கேட்குத மீன்? போல எழுந்திருச்சு ஆளை பாரு. இவனுக்கு நான் எல்லா மீனுங்க பேரையும் சொல்லி நல்ல மீனுன்னு சொல்லி எனக்கு வாய் வலிச்சு போச்சு. இந்த பையன்ட்ட சொல்லி அவன் 15 ரூபாய் மீன் வாங்க வந்திருக்கான் அங்கேருந்து. சரி பாட்டி, நான் போயிட்டு வரட்டா? ஹாய் டூட், என்ன பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஃபிகர் உட்காந்துருக்கு, எப்படியாவது கரெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஏன்பா அந்த பையன் உண்மையில பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான்பா. யாரும்பாவே? தெரியல பாட்டி, தெரியல. அப்பவுமே நான் பார்த்துட்டு இருக்கேன், அவன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். யாருன்னே தெரியல. நீ என்னட்ட அப்பமே சொல்லாம இப்ப எதுக்கும்பா சொல்லுத? அப்போ உனக்கு தெரிஞ்ச பையனாட்டுனா இருக்கும், அப்படிதான் நம்ப? இல்ல பாட்டி, எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது, சத்தியமா தெரியாது பாட்டி. இவங்க என்ன 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க? ஒருவேளை நம்மளை பற்றி பேசுவாங்களோ? பார்ப்போம் என்னதான் நடக்கும். நம்பர் கிடைக்குமா? கொஞ்சம் நம்பர் கிடைக்குமா? என்னெல்லாம் கேக்குதா? நம்பரா வேணும் உனக்கு? நம்பரை எழுதுவே இல்லை. நம்பரை சொல்லுதே உனக்கு. 97 48 22 10 இப்போ எழுதுவே. இதுக்கு காதும் கேட்குமா? இவ்வளவு சார்பாக காது கேட்கு. கரெக்டாக நம்ம அவளுக்கு கேட்கல, இதுக்கு கேட்டுட்ட. இந்த டைம் பார்த்து ஒரு ஃபோன் வேறு வருது. ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? வீட்டு இன்னும் வரையில. கஞ்சியும் கருவாடும் இருக்கு, அதை நான் வச்சிருக்கவா இல்லை மாட்டுக்கு போடவா? நீ எப்போ வந்து சாப்பிடுவ? ஹாய் மேம், நோ நான் காலைல ஃபீஸை சாப்பிட மாட்டேன், உங்களுக்கு தெரியாதா மேம்? ஓகே மேம், ஐ வில் கால் யூ லேட்டர். நல்ல நேரத்துக்கு அம்மா ஃபோன் அடிக்க வேண்டிய நேரம். நல்ல நேரம் ஏதோ பேசி சமாளிச்சிட்டோம்.
முடியாம நிற்கான். இந்த கிளவி போய் அண்ணன்ட்ட என்ன சொல்லி கொடுக்க போறோ தெரியல. கிறுக்கு எங்க இருந்து வந்தான்னு தெரியல, பின்னாடியே வந்து நிற்கான். இல்லை நீ கொஞ்சம் சாகமோ அவன் தானே? நேற்று தானே உங்க அம்மா வந்து உன்னை திட்டுனா ரேஸ் அரிசியை சின்னன்னு வந்தானே. இதில் நீ பீஸாவை தின்னு வந்த பீஸா? கண்டுபிடிச்சாச்சு. இனி இந்த ஏரியில் நிற்க கூடாது. எஸ்கேப் ஆக வேண்டியதான். எஸ்கேப். என்ன மக்களே, படிக்க ஒன்றும் இல்லையா? டிவி பார்த்துட்டே இருக்கோம். இல்லைப்பா, லாக்டவுன் தானே. என் காலத்திலலாம் லாக்டவுன்லேயே நான் இருந்து படிப்பேன். உங்க காலத்துல எங்கப்பா லாக்டவுன் வந்துச்சு? பொய் சொல்லுறது எல்லாம் கணக்கு வேண்டாமா? இந்த காலத்து பிள்ளைகள்ட்ட ஒன்றும் பேசவும் முடிய மாட்டேங்க. நம்ம தள்ளி இருப்போம். உன் அண்ணன் எங்கடியே? ஆளைய காணோம். அவன் ரூமுக்குள்ள ஏதாவது செல்ல நோண்டின்னு இருப்பான். சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, நாங்கள் சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, நாங்கள் சிங்கிள் பசங்க, சிங்கிளாக வந்து இருக்கும் சிங்கிள் பசங்க. இல்லை நீ எப்போ அப்பா முன்னாடி வரும்போது சிங்கிள் பசங்கன்னு பாட்டு பாடினே இருக்க. இப்போ எல்லாம் உனக்கு பொண்ணு பார்க்க மாட்டாங்க, அதுக்குள்ள வயசு வரும்போது பார்க்குவாங்க. இவன் நம்மளை கேவலப்படுத்தவே நம்ம கூட பிறந்தவா. இல்லை மக்கா, இதில் உட்காரு, நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லி. அப்பா நான் இப்போ கல்யாணம் வேணும்னு சொல்லி ஒன்றும் பாடலைப்பா, சும்மா தான்ப்பா பாடினேன். அப்பா எனக்கு படிக்கணும்பா, இன்னும் கொஞ்சம் படிக்கணும்பா. அடுத்த வாரம் வேணா எனக்கு கல்யாணம் வைங்கப்பா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு தான்ப்பா. அப்பா கேட்டிங்களா? அப்படின்னு சொல்லுது. அடுத்த வாரம் கல்யாணம் வச்சிருமா, ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமை வச்சிருவோமா கல்யாணத்தை? இதில் மோனை, நீ ஆளு கொள்ளலாம். உனக்கு இப்பமே இது சரியில்லை மோனே. இதில் மக்கா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க மக்கா, நம்ம குடும்பங்கிறது ஒரு பேச்சுலர் குடும்பமாக்கும். கேட்டியா? என் அப்பா ஒரு பேச்சுலரு, என் தாத்தா ஒரு பேச்சுலரு, அப்படியாகும். நீயும் பேச்சுலராக தான் மக்கா வரணும். அதான் நம்ம குடும்பத்துக்கு அழகு. நான் சொன்னது நல்லா யோசி, அப்போ தான் உனக்கு புரியும் மக்களே. நான் வாரேன். இப்போ இவருக்கு என்ன ஆச்சு? என்னத்த சொல்லிட்டு போறாரு இவரு? ஒரு லூஸ் அப்பாவும் லூஸ் மோனும், இவங்க இடையில நானும் வந்து பிறந்திருக்கேன். அவர் பிஸ்னஸ் தான் பேச்சுலர்னு சொல்லிட்டு போறாரு. ஏதோ பெரிய சாதனை படைச்சது போல ஸ்லோ மோஷனில் போகிறத பாரு. அதானே நானும் பார்த்தேன், நம்மளை பேச்சுலர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு. நீ எழும்பி போல, தனியாக என்ன டிவி பார்க்க விடல. ஓகே, சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, சிங்கிளாக மிங்கிளாக வந்து இருக்கும் சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க, சிங்கிள் பசங்க. அம்மா தப்பு அப்பா, பாட்டே பாடிட்டு அங்கே போய் விழுந்து கிடக்க. நான் நினச்சேன் அப்பமே எங்கேயாவது போய் விழுவான் அப்படின்னு. அதில் வேற கண்ணாடியை போட்டு நிற்பேன். எனக்கு கண்ணு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் விழுந்ததில்லை, தரையை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கால்லேருந்து ஒரு பேஷண்ட்டையும் காணோம். என்ன காலைல நம்ம ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், ஏதாவது ஒரு பேஷண்ட் வராங்களான்னு பார்ப்போம். ஒரு பேஷண்ட் வாரா, என்ன இவ்வளோ அடித்து பிறந்து ஓடி வர மாதிரி இருக்கு. ஒன்றெல்லாம் பார்த்தா நாய் இல்லை, எல்லாம் கடிக்கும். பூச்சை, ஓனா, பல்லி எல்லாம் கடிக்கும். இப்படி இருந்தாலும் நான் முடிய ஒழுங்கா போட்டு சொல்லுமா, என்ன எங்கே கடிச்சு நாய்? சரிம்மா, படு சீக்கிரம் படுத்து பார்ப்போம் என்ன எங்கே கடிச்சிருக்குன்னு. ஊசி போடணும் உடனே என்னென்னு பார்க்கலாம். படுத்துருக்குது லாரியில் அடிப்பட்ட தவளை மாதிரி. என்னம்மா ரொம்ப கடிச்சிருக்கு? உன்னோட ஒரு கிட்னியை கடிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கேம்மா அது நாய். கொஞ்சோண்டு சட்னி கூட இல்லை. அந்த நாயை கண்டுபிடிச்சி முதல்ல ஓடி போய் அந்த கிட்னி எடுத்துகிட்டு வரப்பார். கண்டுபிடிச்சிட்டு வரட்டும், ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுவோம்.
போட்டிருக்கோம், வந்து பாருவாங்க டாக்டர். நாய்க்கு வாயில் கிட்னி இருந்தாமா பாத்தியா நீ? நாய்க்கு வாயில கிட்னி இல்ல டாக்டர். என்னது நாய்க்கு வாயில் கிட்னி இல்லையா? சரி நான் பார்த்துட்டேன் நான். நாய்க்கு வாயில் கிட்னி இல்லை, இப்போ என்ன செய்ய? இந்த பிள்ளைக்கு வேறு கிட்னி வைக்கணுமே. ஒன்றும் இல்லை, முதல்ல நாயை ஆப்ரேஷன் பண்ணி அந்த நாய்க்கு கிட்னி எடுப்போம். எடுத்து இவளுக்கு வச்சு விட்ருவோம். பெட்டில் படுத்துக்கோங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். கிட்னி கிடச்சிருச்சு சரிங்களா? சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். ஆப்ரேஷன் முடிஞ்சதுமா, ஆப்ரேஷன் சக்ஸஸ். நீங்கள் தைரியமாக போகலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது சரிங்களா? தைரியமாக போங்க, ஃபீஸை மட்டும் கட்டிட்டு போயிருங்க. ஃபீஸ் கட்டிடுவேன் டாக்டர், உங்களை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் டாக்டர். எப்பா எப்படியோ ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச டாக்டருனா. என்ன போனவ திருப்பி வந்துட்டுருக்கா? 2 நாள் ஆச்சே, இவ்வளோ காணல, இன்னைக்கு வந்திருக்கா. என்னன்னு தெரியலையே, பார்ப்போம். என்ன ஆச்சு? ஆப்ரேஷன் பண்ணி 2 நாள் தான் ஆச்சு, திருப்பி வந்திருக்கீங்க. என்ன மேட்ரு? ஒருவேளை எக்ஸ்ட்ரா காசு தான் கொடுக்க வந்திருப்பாளோ? ஆபரேஷன் பண்ணதுல எதுவும் பிரச்சனை இல்லை டாக்டர். ஒன்றும் இல்லை டாக்டர். ஆனால் ஒன்று போகும்போது மட்டும் ஒரு சைடில் உள்ள காலை தூக்கிட்டு போகிற டாக்டர். என்னது? ஒன்றுக்கு போகும்போது ஒரு சைடு காலை தூக்கிட்டு போகுதா? அட பாவமே, நம்ம நாய்க்கு கிட்னி இல்லை வச்சோம் இவளுக்கு. அதோட இது காமிச்சிட்டே. ஹலோ, ஹாஸ்பிட்டல் ஆர்கே ஹாஸ்பிட்டல் தானே? நான் தான் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசுகிறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னையிலேருந்து 1 மாதம் விடுமுறை சரியா? தேங்க்ஸுமா, பார்த்து போம்மா, வேறு ஏதாவது நாய் வந்துட போகுது. என் மாமா எங்க இன்னும் காணும். மாமா இருந்தா ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்களே. மாமா எங்க போனானே தெரியல. ஐ மாமா வந்தாச்சு. என்ன மாமாக்கு இப்போ என்ன வேணும்? மாமா ஏதாவது கதை சொல்லுங்க மாமா. என்ன கதை வேணும் உங்களுக்கு? பேய் கதை சொல்லுங்க மாமா. பேய் கதையா? சரி சொல்றேன், ஆனா நீ பயப்படுவ, கண்டிப்பா பயப்படுவ. பயப்பட மாட்டேன்னா சொல்லுவேன். பயப்பட மாட்டேன் மாமா, சொல்லுங்க மாமா கதைய. சரி பக்கத்துல வந்து உட்காரு, சொல்றேன் உனக்கு கதையை. உட்கார்ந்துட்டேன் மாமா, கதையை சொல்லுங்க மாமா. ஒரு ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருந்தானாம். அவன் 10 விரல்ல வைரம் போட்டிருப்பானாம். ஆனா வந்து ஒரு நாள் அவனுக்கு பையனை பார்த்தேன்னா பயங்கர பண ஆசை பிடிச்சவன். ஒரு நாள் இந்த வைர வியாபாரி செத்து போயிட்டானான். செத்து போட்டோடனே அவன் பையன் ஒவ்வொரு விரலுள்ள வைரமா கழட்டினானான். இடது கையில சுண்டு விரலுள்ள வைரத்தை மட்டும் அவனால கலத்தவே முடியல. அவனும் கலத்தி கலத்தி பார்த்தான், இழுத்து இழுத்து பார்த்தான், வரல. எல்லாரும் சேர்ந்து அந்த வைர வியாபாரியை கொண்டு புதைச்சிட்டாங்க. ஆனா இவனுக்கு தூக்கமே வரல. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருந்தான். அதுக்கு ஒரு பையன் அந்த கிரவுண்டில் போய் அந்த மயானத்தில் போய் அந்த வைர வியாபாரி தோண்டினானான். தோண்டி பணத்தை வெளியே எடுத்து வச்சு அந்த விரலை இழுத்து இழுத்து பார்த்தான், வரவே இல்லை. அதுக்கு ஒரு இவனுக்கு இப்படியே ரொம்ப இழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தான், வரல. அப்புறம் அந்த விரலை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான். எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்கான். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு ஆள் வந்து லைட்டாக கதவை தட்டியிருக்காங்க. டொக் டொக். இவன் போய் கதவை திறந்துருக்கான். என்ன வேணும் அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு. உங்களை நான் இங்கே பார்த்ததே இல்லையே, நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், கொஞ்சம் தண்ணி தான் எடுக்க, தண்ணி தான் அப்படின்னு. உடனே இவன் ஒரு செம்பில் தண்ணியை வரி கொண்டு போய் கையில் கொடுத்தானா. அவர் அது இடது கையை வச்சு அப்படி வாங்கினாராம். வாங்கிட்டு அப்படி அண்ணாந்து குடிக்க போகும்போது இவன் கேட்டான், அண்ணே உங்களோட ஒரு விரல் எங்க? நீ தானே எடுத்த? எம்மா